வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் ஜூன் 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம நேத்தோட அனாலிசிஸில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. அப்போ நேத்தோட மார்க்கெட் நம்ம சொல்லியிருந்த மாதிரியே ஒரு கேப் அப் ரீச் ஆகி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவில் 24,200 இருக்கு பாருங்க, அந்த ரேஞ்சிலேயே கன்சாலிடேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் ரேஞ்ச் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, மார்க்கெட் நமக்கு மேலே போக ட்ரை தான் பண்ணியிருந்திருக்கு. ஆனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா பையிங் ப்ரெஷர் அண்ட் செல்லிங் ப்ரெஷர் இது ரெண்டுமே சேர்த்து வச்சு பார்க்கும்போது யாரோ மார்க்கெட்டை ஸ்ட்ராங்காக கீழே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க, அதே மாதிரி யாரோ ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை மேலே கொண்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரோட ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கிறனால தான் மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு. இது அதே மாதிரி இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு எஃப்ஐஐஸோ டிஐஐஸ் இவங்கெல்லாம் பம்ப் பண்ணா, அதாவது மார்க்கெட்டை மேலே கொண்டு போனால் அவங்களுக்கு 100% ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நேற்று மேலே மேலே போயிருந்திருக்கும். ஆனால் இவங்க ரெண்டு பேருமே மார்க்கெட் ஒரு மேலே போனாலும் நமக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் கிடையாது, கீழே வந்தாலும் ப்ராஃபிட்டபிள் கிடையாதுன்னு சொல்லி எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆகும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தனால தான் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதே டைரக்ஷன்லேயே நமக்கு இருந்திருக்கு. ஸோ இதுதான் நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷன். ஏன்னா நேற்று நம்மளோட மார்க்கெட் நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷனில் இருந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியாது, நேற்று நீங்கள் என்னோட வீடியோ எடுத்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நான் 90 பாயிண்ட்டுன்னு சொன்னேன். ஆனால் மார்க்கெட் ஓப்பன் ஆனது கரெக்டாக பார்த்தீங்கன்னா 99 பாயிண்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 1% தான் நம்மளோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேருந்து மாறுபட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்லலாம். அதே மாதிரி நம்ம வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா நிஃப்டி 50 பொறுத்தளவு 24,200ன்னு. அதே மாதிரி நம்மளோட சென்செக்ஸ்லேயும் நமக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 77,000 பக்கம் இருக்குன்னு. அதே மாதிரி மார்க்கெட் இந்த 77,600 போகாமல் 77,300லேயே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. அண்ட் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நேத்தோட ப்ரைஸ் ஆக்ஷனை கவனிக்கும் போது நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் மூணுமே பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு ஹாஃப் அன் ஹவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். அண்ட் நம்மளோட பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவில் நேற்று நமக்கு 58,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம். கரெக்டாக அந்த 58,000 ரேஞ்சில் தான் பார்த்தீங்கன்னா நேற்று மார்க்கெட் ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. அப்போது நம்ம சொல்கிற ப்ரைஸ் ஆக்ஷன்ஸ் அண்ட் நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கொஞ்சம் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அப்போது இன்னையோட மார்க்கெட்டுக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒன்று கவனிச்சோம்னா கிஃப்ட் நிஃப்டியை பொறுத்தளவை கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி நமக்கு வச்சு பார்க்கும்போது கேப் டவுன், கேப் அப் எதுவும் கிடையாது. ஆனால் நமக்கு இந்த கிஃப்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் நமக்கு பார்க்க முடியுது. காலையில் 6:30க்கு நமக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து இப்போதைய நிலைமை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர். அப்போ இந்த செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது இந்த செல்லிங் ப்ரெஷர் நீடிக்கும் பட்சத்தில் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுனும், அதை தொடர்ந்து நமக்கு இந்த ஸ்ட்ராங்கான கேப் டவுனும், அதை தொடர்ந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் ஒரு டவுன் சைட் பேரிஷ் மூமெண்ட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் கவனிக்கும் போது 6:30க்கு நமக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. இப்போதைய கரண்ட் பொசிஷன் ஆஃப் கிஃப்ட் நிஃப்டி பார்க்கும்போது நமக்கு கேப் டவுன், கேப் அப் எதுவும் இல்லைங்கிற மாதிரி தெரிஞ்சாலும் எனக்கு தெரிஞ்ச கிஃப்ட் நிஃப்டி 9 மணிக்கு முன்னாடி ஒரு கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அண்ட் மூணாவதா ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேட்டா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா விக்ஸ் டேட்டா. அண்ட் இந்த இந்தியா விக்ஸ் டேட்டாவை லைவ்ல நிறையா பேர் பார்க்குறதில்ல. கண்டிப்பாக நீங்கள் லைவ்ல பாருங்கள். அப்படி இல்லைன்னா ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கெட் டைரக்ஷனை புரிஞ்சுக்க முடியும். ஸோ நேத்தோட இந்தியா விக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 18-13லேருந்து கொஞ்சம் அப்படியே ஒரு நெகட்டிவ் சைடில் தான் புஷ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். இந்த நெகட்டிவ் சைட் புஷ் ஆகிருக்குன்னா மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷனில் இருந்திருக்குன்னு தான் அர்த்தம். அப்போது இன்னையோட மார்க்கெட் நமக்கு ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்ட் இருக்குமானால், இன்கேஸ் லைக் நமக்கு 24,200 அப்பர் சைடில் பிரேக் அவுட் ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்தியா விக்ஸில் ஒரு நெகட்டிவ் கேண்டில் வரணும். அதே சமயம் அந்த 24,200லேருந்து ஸ்ட்ராங்கான ஒரு பியரிஷ் மூமெண்ட் வர்றதுக்கான இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்கான ஒரு க்ரீன் கேண்டில் வரணும். ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் நமக்கு பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு கேண்டில் இந்தியா விக்ஸோட ஃபஸ்ட்டு கேண்டில்
பார்க்கும்போது நமக்கு ஒரு லாங் கேண்டிலா தெரிஞ்சாலும், இத நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். பாடி இங்க இருக்கு. விக் இவ்ளோ தூரம் மேல போயிருக்கு. அதுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா விக் இங்க வந்திருக்கு. ஸோ அப்படின்னா இது வந்து இந்த மாரி ஒரு டாஜி கேண்டில் இருக்கும் பாருங்க. அதுக்கு சிமிலரா தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ டாஜி கேண்டில்னாவே நமக்கு வந்து இந்த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் சேமா இருக்கும். மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிஃபரன்ஸ்ல இருக்கும். ஸோ அப்ப இது வந்து மார்க்கெட்டோட ஒரு அன்சர்டனிட்டிய குறிக்குது. வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நெகட்டிவ் டைரக்ஷன் அதே சமயம் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படினா பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டைரக்ஷன். ஸோ இதுலயுமே வந்து அதிகமா இருக்கு. ஸோ நேத்து நமக்கு நடந்த கேண்டில் வந்து அதிகமா கேண்டில்ஸ்டிக் பேட்டர்னால அந்த கேண்டிலோட தெரியுதா நம்ம வந்து ஆங்கிலத்துல அப்படி சொல்றோம். அப்ப இன்னையோட மார்க்கெட்க்கு நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டாவ நம்ம கவனிச்சோம் அப்படின்னா, மார்க்கெட் இங்க 12.8லிருந்து கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அப்போ இந்தியா விக்ஸ் கீழ வர்றதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னா, மார்க்கெட் பாசிட்டிவா போறதுக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அப்படிங்கிறனால இன்னையோட ஃபர்ஸ்ட் கேண்டில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ஒரு ரெட் கேண்டில் எதிர்பார்க்கிறோம். அந்த ஸ்ட்ராங்கான கேண்டில் வந்து இந்தியா விக்ஸ் இல்ல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட்லயே கன்டின்யூ ஆச்சுன்னா, இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பியரிஷ் மூவ்மெண்ட்ல இருக்கும். ஸோ இது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் 3லயுமே பார்த்தீங்கன்னா, ஒரு டவுன் சைட் வரைக்கும் வர்றதுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அண்ட் எவ்வளோ தூரம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் டே லோ அத தான் பார்க்கணும். அப்ப நிஃப்டி 50 பொறுத்தளவு ப்ரீவியஸ் டே லோ அப்படிங்கிறது நமக்கு நேத்து வந்து ஒரு ஸ்ட்ராங்கான கன்சாலிடேஷன் செட் அத வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு. ஸோ அப்படிங்கிறனால நமக்கு வந்து வெள்ளிக்கிழமையோட லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க. இது வரைக்கும் நமக்கு வந்து நிஃப்டி 50 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா பேங்க் நிஃப்டி அப்படி கிடையாது. பேங்க் நிஃப்டி நேத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டோட்டலாவே ஒரு பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஸோ அப்படிங்கிறனால பேங்க் நிஃப்டிய பொறுத்தளவு நமக்கு ப்ரீவியஸ் டே லோன்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 57,500 தான். ஸோ 57,480 ஸோ அப்ப இந்த ரேஞ்ச் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து டவுன்ஃபால் ஆகலாம். அதே மாரி 3வதா பார்த்தீங்கன்னா, நம்மளோட சென்செக்ஸ் இருக்கு. சென்செக்ஸோட பிரைஸ் ஆக்ஷனும் பார்க்கும்போது நமக்கு வெள்ளிக்கிழமையோட லோவஸ்ட் பாயிண்ட்க்கு வரும். அப்ப இந்த வெள்ளிக்கிழமையோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 76,500. ஸோ அப்ப நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ்ல 3லயுமே நம்ம ஒரு டவுன்ஃபாலிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். நன்றி. வணக்கம்.